பார்க்க போகிற டாபிக் வந்து சோஷியல் மோட்டிவ்ஸ். இது வந்து மோட்டிவேஷன் கிளாஸோட அப்படியே கண்டினியூஷன் தான். நம்ம லாஸ்ட் லெசன் இது தான், சோஷியல் மோட்டிவ்ஸ். ஸோ சோஷியல் மோட்டிவ்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும், இதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோஷியல் மோட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ சோஷியல் மோட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தாலே ஜென்ரலாக இதெல்லாம் நம்ம எய்தர் லேர்ன்ட் இல்லைன்னா இட் இஸ் அக்வயர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ஜெனட்டிக்கலாக நம்மளுக்குள்ளே இருக்கிறது கிடையாது. இது நம்ம எய்தர் பார்த்து கற்றுக்குறோம், இல்லை வெளியே இருந்து நம்ம இதை அக்வயர் பண்ணுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்கிட்டேருந்து லேர்ன் பண்ணுறோம் இல்லை யாருக்கிட்டேருந்து நம்ம இதை கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, லைக் அ ஃபேமிலி, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸு, ரிலேட்டிவ்ஸு, டீச்சர்ஸு, இவங்க எல்லாருக்கிட்டே இருந்தும் நம்மளுக்கு சோஷியல் மோட்டிவ்ஸ், அதாவது சோஷியல் மோட்டிவேஷனை வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோஷியல் மோட்டிவ்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது என்னதான் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோஷியல் மோட்டிவ் இருந்தாலுமே ஒரு 3 இம்பார்ட்டண்டான மோட்டிவேஷன் பற்றி தான் வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மோட்டிவேஷனுங்கிறது நம்மளுடைய சர்வைவலுக்கும், நம்ம ஹியூமன் சொல்கிறோம்ல, அதுக்கும் வந்து இந்த 3 மோட்டிவேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எ நீட் ஆஃப் அ அச்சீவ்மெண்ட். நம்ம லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணணுங்கிறது ஒரு நீட் இருக்குல்ல, அந்த மோட்டிவேஷன், அச்சீவ்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷன். செகண்ட் வந்து நீட் ஆஃப் அஃபிலியேஷன். அஃபிலியேஷன்னா இன்னொருத்தருக்கும் நம்மளுக்கும், அதாவது சேர்ந்து இருக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு குரூப்போட தொடர்பில் இருக்கிறது, அஃபிலியேஷன். அண்ட் லாஸ்ட்லி தெர் இஸ் அ நீட் ஃபார் பவர். எனக்கு வந்து பவர் வேணும். அந்த பவர் வந்து டு கண்ட்ரோல் பீப்புள், டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், உங்களுடைய ஆர்டரை ஒபே பண்ணணும், உங்களை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. என்ன தான் சோஷியல் மோட்டிவேஷனில் நிறைய இருந்தாலுமே இந்த 3 பற்றி நம்ம புக்கில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சோஷியல் மோட்டிவ்ஸும் பார்த்திங்கன்னா அதோட பேசிக் கேரக்டரிஸ்டிக் என்னென்னா, தீஸ் ஆர் ஜெனரல் விச் மீன்ஸ் இட் அப்ளிகபிள் டு மேக்ஸிமம் பீப்புள். அண்ட் இது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு பீப்புளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ பர்சன் ரொம்ப நாளாக இருக்கிற மோட்டிவ்ஸ். இது வந்து இன்றைக்கி வந்து நாளைக்கு போயிடுங்கிற மாதிரி கிடையாது. இட் வில் பர்சிஸ்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒருத்தருக்கு அச்சீவ்மெண்ட் அதிகமாக பண்ணணுன்னு இருக்கும், இன்னொருத்தருக்கு இந்த அச்சீவ்மெண்ட்டில் இன்னொருத்தரோட அஃபிலியேஷன் இல்லை அவங்களோட லவ்வோடையோ இல்லை அன்பு பாசத்தோடு எனக்கு இருந்தால் போதும். இன்னொருத்தவங்க எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இன்னும் பவர்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு மோட்டிவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 விதமான சோஷியல் மோட்டிவ்ஸை பற்றி தான் அதிகமாக படிச்சிருக்காங்க ஆளுங்க, அதிகமான ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 by 1 இந்த 3 மோட்டிவேஷனை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, தெர் இஸ் அ நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். இது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட்னா என்ன? ஒரு பர்சன் இருக்கார், அவர் என்ன டாஸ்க் இருந்தாலும், அவர் முன்னாடி எந்த ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் அந்த டாஸ்க்கை எவ்வளோ வேகமாக எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அவர் அச்சீவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதும், இப்போ மற்ற பீப்புளெலாம் இருக்காங்கல்ல, மற்ற பீப்புளோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவங்களோட எவ்வளோ வேகமாக இல்லை எவ்வளோ எஃபெக்டிவாக என்னால் அந்த டாஸ்க்கை பண்ண முடியுது, அதுதான் வந்து ஒரு நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். இது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூலில் இருக்கும்போதுலேருந்து இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் எவ்வளோ ரேங்க் வராங்க, யார் ஃபஸ்ட்டு வராங்க, ஸ்போர்ட்ஸில் யார் வின் பண்ணுறாங்க, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, இதில் யார் வின் பண்ணுறாங்க. அந்த வின்னிங்கிறது என்னது? இவ்வளோ குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் யார் ஒருத்தர் வந்து நல்லா பண்ணாங்க, அந்த டாஸ்க்கை நல்லா கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அந்த நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் அங்கேருந்து நம்ம கற்றுக்குறோம். அந்த மோட்டிவேஷன், நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், நீட் ஃபார் மோட்டிவேஷனுங்கிறது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம இப்போ எக்ஸாமில் இருந்தாலும் நீங்கள் எழுதும்போது என்ன இருக்குதுன்னா, வாட் இஸ் தி சோர்ஸ்? எங்கே இந்த சோர்ஸ் வருது? சோர்ஸ் ஃபார் அ நீட் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லார்ஜ்லி நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா லேர்ன்டு தான். நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ சொசைட்டிலேயோ வீட்லேயா இருந்தாலும் நம்ம இது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறோம். லேர்ன் பை ஆர் ஏர்லி எக்ஸ்பீரியன்ஸஸ், லைஃப்பில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா இதை லேர்ன் பண்ணுறது. ஸோ அந்த ஒன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா தட் பிகம் யுவர் சோர்ஸ். ஸோ அங்கேருந்து இது வந்து ஒரு சோர்ஸ் ஆகி லைஃப்பில் எல்லா டைமென்ஷன்லையுமே வந்து நான் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஈவன் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள்னா ரோல் மாடலை பார்க்குறோம். ஓகே, இந்த மாதிரிலாம் பீப்புள் இருக்காங்க, ஒரு மாடல்ஸ் பார்க்குறோம், லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் ஆனவங்க, உங்களுக்குன்னு ஒரு சூப்பர் ஹீரோ இருப்பாங்க, அவங்கள பார்த்து ஓகே இந்த மாதிரி எனக்கு வந்து அச்சீவ், இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சோர்ஸ், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க.
ஸோ ஈவன் இந்த சோர்ஸ் வந்து சில பேர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஓகே அவங்களுக்கு தனியான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து ஓகே நீ உங்கள் சொந்த கால்லேயே வேலை பார்க்குறீங்க, ஓகே சொந்த கால்லேயே வேலை பார்த்து அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது அவங்க இண்டிபெண்ட்டான ஆளாக ஆகுறாங்க. அதையும் வந்து சொசைட்டி மூலிமா தான் கற்றுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, யூ ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஒன்ஸ் ரைட், உங்களுடைய ரைட்ஸுக்காக, அது சொசைட்டியாக இருந்தாலும் ஸ்கூலில் இருந்தாலும் ஒரு கான்ஸ்டியூஷனில் இருந்தாலும் உங்களுக்காக என்ன ரைட்ஸ் இருக்கோ அதுக்காக நீங்கள் வந்து ஃபைட் பண்ணுறீங்க. ஃபைட் பண்ணி வின் பண்ணிங்கன்னா யூ காட் தட் அச்சீவ்மெண்ட் ஃபீலிங். ஸோ இது எல்லாமே வந்து டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி கான்ட்ரிபியூட்டிங் டு தி நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸு. செகண்ட் என்னென்னா அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அண்டு பிஹேவியர், ஹவு இட் இஸ் அஃபெக்டிங் ஆர் பிஹேவியர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போயுமே ஓகே எனக்கு சேலஞ்சிங்கான டாஸ்க்கை கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஒரு போரிங்கான டாஸ்கில் உங்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட் கிடைக்க போகுது? ஸோ சேலஞ்சிங்கான டாஸ்க், அந்த சேலஞ்சிங்கான டாஸ்க்குங்கிறது உங்கள் ஸ்கில் லெவலுக்கு ஈக்குவலண்ட்டோ இல்லை கொஞ்சம் உங்களை சேலஞ்ச் பண்ணுற மாதிரியோ இருக்கணும். ஓகே, அண்ட் செகண்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேலஞ்செல்லாம் வந்து ஃபீட்பேக் சிஸ்டம், நம்ம வந்து ஃபீட்பேக் சிஸ்டத்தில் இருக்குன்னு நினைப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதிட்டோம், நம்ம குரூப்லேயே எவ்வளோ பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, எப்போ எக்ஸாமுக்கு ரிசல்ட் வரும்ன்ட்டு. நம்ம நல்லா எழுதுனாலும் ஃபீட்பேக் வேணும். ஏன் அப்படின்னா அந்த நம்ம இப்போ பார்த்தோம்ல ஒரு பர்சன் இருக்காங்க, அவர் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணார் இல்லை பண்ணலை, அது எது மூலிமா தெரியுது? எக்ஸாம் மூலிமாவோ இல்லை செல்ஃப் அனாலிசிஸ் மூலிமாவோ. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் மெத்தட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட்கி நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்ட்டு. ஸோ அதோடைய ஃபீட்பேக்கு கிடைக்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஓகே நான் கரெக்டாக ஏலேருந்து பிக்கு போகணுன்னா நான் கரெக்டாக அந்த டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கேனா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டிஃப்ரெண்ட் டெஸ்ட்டு. இப்போ ஸ்கூலில் ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்கும், குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்கும், ஃபைனல் எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவங்க நல்ல மார்க் வாங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், ஓகே நான் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கேன்னு. ஸோ ஃபீட்பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பாயிண்டெல்லாம் தான் வந்து நீடு ஃபார் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கடைசியாக இவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீடு ஃபார் அச்சீவ்மெண்ட் இல்லை பேசிக் நீடுனாலே நம்ம மாஸ்லோ இருக்கார்ல, மாஸ்லோஸ் ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ், இது நம்ம நிறைய கிளாஸில் நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இதை பற்றி நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன், அதையுமே பாருங்கள். இந்த மாஸ்லோஸ் ஹையரார்கி ஆஃப் நீடில் வந்து அவர் சிம்பிளாக சொல்ல வருது இந்த மாதிரி பிரமிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி, அதில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீடை பிரிச்சுட்டு தீஸ் ஆர் தி லோவர் நீட்ஸ், அதாவது லோவர் நீட்ஸ்னால் பயாலஜிக்கல் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுல தான் இனிஷியலாக நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், நம்மளோட மோட்டிவேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபுட் அண்ட் வாட்டரு, இதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து சேஃப்டி வீடு வேணும், அதுக்கப்புறம் ஃபேமிலி அஃபிலியேஷன், அதுக்கப்புறம் எஸ்டீம் என்னுடைய செல்ஃப் எஸ்டீம், அதுக்கப்புறம் செல்ஃபோட ஆக்சுவலைசேஷன் அண்ட் செல்ஃப் டிரான்சென்டன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு நீடு ஃபுல்லானதுக்கப்புறம் இன்னொரு நீடுக்கு அப்புறம் ஃபுல்ஃபில் ஆன. ஸோ டேரெக்டாக யாருமே இந்த இதுக்கு வரமாட்டாங்க, லோவர் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அடுத்த நீடுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இருக்குல்ல, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷனாக என்னென்னா என்னுடைய ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் இருக்குல்ல லைஃப்பில், என்னோட ஒருத்தருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, என்னோடய ஹையஸ்ட் பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி நான் வேலை பார்க்குறேன்னா இல்லையா, அதை நம்ம எப்போ யோசிப்போம்னா இந்த லோவர் நீட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான். உங்களுக்குன்னு இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, சாப்பாடு இருக்குது, ஃபேமிலி இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பொட்டென்ஷியலை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம். அதில் தான் ஹையரார்கி ஆஃப் நீட்ஸில் வந்து மாஸ்லோ வந்து சொல்ல வராரு, இந்த ஹையரார்கி ஆஃப் நீடு ஃபுல்ஃபில் ஆகணும், அப்போ தான் நம்ம செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்குள்ளேயே வருவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டர் தி டாபிக் ஆஃப் நீடு ஃபார் அச்சீவ்மெண்ட். ஏன்னா உங்கள் பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் உங்கள் அச்சீவ்மெண்ட்டையும் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. செகண்ட் நீடு நம்ம என்ன பார்த்தோன்னா நீடு ஃபார் அஃபிலியேஷன். இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறது. ஓகே, அகெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், வி ஆஸ் அ ஹியூமன் பீயிங், நம்ம வந்து ஒரு என்னதான் நம்மளும் வந்து அனிமலாக இருந்தாலும் வி ஆர் அ சோஷியல் அனிமல். சோஷியல் அனிமல்னால என்ன சொல்லுதுன்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னா மக்களோடைய நம்ம க்ளோஸாக இருக்கணும் தான் நினைப்போம். எய்தர் இட் இஸ் ஃபிசிக்கலி ஆர் சைக்காலஜிக்கலி மீன்ஸ் எமோஷ்னலி அவங்களோட சப்போர்ட் இருக்கணும், ஒன்று ஃபிசிக்கலாக கூட இருக்கணும். ஏன்னா இது வந்து எவல்யூஷ்னரி கனெக்ஷனாக இருந்தாலுமே, நீங்கள் எவல்யூஷ்னரி கனெக்ஷன் இருக்குது,
ஏன்னா எவல்யூஷனரி கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு குரூப்பாக தான் நம்ம ஆஸ் அ அனிமலாக ப்ரேவாக இருந்தாலும் ப்ரிடேட்டராக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஹண்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆஸ் அ குரூப்பாக ஒரு ஹேர்டாக தான் போயிட்டு ஹண்டிங் பண்ணுவோம். நொமேட்டிக் லைஃப் வாழும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகிட்டு இருந்தோம். ஸோ குரூப்பாக போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா உங்கள் சான்ஸ் ஆஃப் சர்வைவல் இருக்குல்ல, சான்ஸ் ஆஃப் சர்வைவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அனிமலோ இல்லை ஏதாவது ஒரு த்ரெட்டோ வந்தாலுமே நீங்கள் குரூப்பாக இருக்கும்போது உங்களுடைய இண்டிவிஜுவல் சான்ஸ் ஆஃப் சர்வைவல் வந்து அதிகமாகும். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு அனிமல் வந்தாலுமே வந்து நீங்கள் தனியாக தான் சண்டை போடணும். பட் குரூப்பாக இருக்கும்போது உங்களோட சான்சஸ் ஆஃப் சர்வைவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங் இருக்குல்ல, குரூப்பாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு, இந்த ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம பிரெயினில் ஆல்ரெடி ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம என்றைக்குமே யாராவது ஒருத்தரோட சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நீடு ஃபார் அஃபிலியேஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, எதுக்காக நம்மளுக்கு இந்த அஃபிலியேஷன், ஏன் நம்ம அஃபிலியேட் ஆகணும் இன்னொருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எய்டிங் இன் சர்வைவல். நான் இப்போ உங்களுக்கு சொன்னல, அந்த சர்வைவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. எந்த அளவுக்கு நம்ம குரூப்பாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சான்ஸ் ஆஃப் சர்வைவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சர்வைவலுக்கு மட்டும் இல்லாமல் ரீப்ரொடக்ஷனுக்கும். ஓகே, நீங்கள் குரூப்பாக இருக்கிறீங்க அப்படின்னும்போது தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃப்ஸ்ப்ரிங், உங்கள் குழந்தையும் வந்து நீங்கள் நல்லா நர்ச்சர் பண்ண முடியும், உங்களுடைய மேட்டை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங் தான். ஸோ எதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஆகிருக்கு, இட் வில் இன்க்ரீஸ் ஆர் சான்ஸ் ஆஃப் சர்வைவல், எய்டிங் இன் சர்வைவல். ஸோ நீட் ஃபார் அஃபிலியேஷனுடைய ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இட் எய்ட்ஸ் இன் சர்வைவல். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, எதுக்காக நம்ம அஃபிலியேஷனாக இருக்கோம்னா, வி வாண்ட் டு பிலாங் டு சம்திங். இந்த வாண்டிங் டு பிலாங், அதாவது எதர் பிலாங்கிங் டு அ பர்டிகுலர் ஃபேமிலி, பர்டிகுலர் ரிலீஜியன், பர்டிகுலர் சொசைட்டி, பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன், நம்ம எப்பவுமே வந்து இல்லை பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப். நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா, எதுக்கு வந்து ஜெயிலில் இருக்கிற பனிஷ்மெண்ட் ஏன் தனியாக போயிருங்க, கடும் காவல் தண்டனை அப்படின்னு கொடுக்குறாங்க, தனியாக போய் இருக்கணும், அவங்களுக்கு யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு. ஏன்னா ஆஸ் அ ஹியூமனாக உங்களுக்கு கிடைக்கிற பெரிய பனிஷ்மெண்ட் என்னென்னா தனியாக வாழ்கிறது தான். ஸோ ஏன்னா நம்மளோட பேசிக்காக ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங்கே வந்து நம்ம சோஷியலாக வாழ்கிறதுக்காக பண்ணப்பட்டது தான். ஸோ வாண்டிங் டு பிலாங்கும் வந்து இட் இஸ் எய்டிங் இன் சர்வைவல் ஒன்லி. பட் வாண்டிங் டு பிலாங்குங்கிறது நம்மளுடைய நேச்சுரல் மோட்டிவேஷன். ஸோ அதனால் நீட் ஃபார் அஃபிலியேஷனில் வாண்டிங் டு பிலாங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இஃப் யூ வாண்ட் டு பிலாங் டு சம் சொசைட்டி, நம்ம என்ன வரும், ஒரு குரூப்பில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். குரூப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் அது நம்மளுடைய பிஹேவியரை ஷேப் பண்ணுது. எப்படின்னா, இப்போ ஒரு குரூப் ஏ அப்படின்னு இருக்குல்ல, ஒரு ரிலீஜன் இருக்குன்னா அந்த ரிலீஜன் இருக்கிற ரூல்ஸையும் ரெகுலேஷனையும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோம். இல்லைனா உங்களை அந்த குரூப்பை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலன்னா, குரூப்பை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா உங்களுடைய சான்ஸ் ஆஃப் சர்வைவல் கம்மியாயிடும். அப்படி தான் வந்து உங்கள் பிரெயின் வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணும். அதனால தான் நம்ம யாராவது அவாய்டு பண்ணாலும், நம்மளை ரிஜெக்ஷன் பண்ணாலும் நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் கிடையாது, நம்மளுடைய ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங் தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ வி ஆல்வேஸ் வாண்ட் டு பிலாங் டு something. That something can be a family or an institution or a relationship, anything. பட் நம்ம இன்றைக்குமே நான் தனி அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் என்னென்னா, சஸ்டெய்னிங் தி ரிலேஷன்ஷிப். இப்போ என்ன சொன்னோம், நம்ம வி வாண்ட் டு பிலாங் டு பர்டிகுலர் குரூப். ஓகே, ஒரு குரூப்பில் வந்து நம்ம சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும், ரொம்ப நாளாக அந்த குரூப்லேயே இருக்கணும். அப்போ அதுக்கு இருக்கணும்னு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து நீங்கள் உங்களுடைய பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ணி, நான் சொன்ன மாதிரி அந்த குரூப்பில் என்னென்ன நார்ம்ஸ் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ வாண்டிங் டு பிலாங், அதாவது ஒரு குரூப்பில் நம்ம போய் சேரணும்னு நம்ம நினைப்போம். சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே சஸ்டெயினும் பண்ணணும். இட் கேன் பி அ பர்சனல் ரிலேஷன்ஷிப், இட் கேன் பி அ 2 person. இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது குரூப்னா 2 and aboveங்கிறது நான் குரூப்பு. ஸோ 2ங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்க, ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அந்த குரூப் ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளுக்கு இன்னும் நிலைக்கணும்ன்ட்டு. அதனால தான் ஈவன் உங்களுக்கே சில சமயங்களில் தெரிஞ்சாலுமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோ, உங்கள் ரிலேட்டிவோ, இல்லை உங்கள் பார்ட்னரோ மனசு புண்படுற மாதிரி நம்ம எதுவும் பேச மாட்டோம். ஈவன் தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேன்னு தெரியும் இவங்க தப்பு பண்ணுறாங்கன்ட்டு. ஏன் அப்படி சொல்லிட்டோன்னா அந்த ரிலேஷன்ஷிப் போயிடுமோ அப்படின்ட்டு. ஸோ அதை சஸ்டெய்னிங் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், த பெயின் ஆஃப் ஆஸ்ட்ராசிசம் அப்படின்றாங்க. ஆஸ்ட்ராசிசம். ஓகே, ஆஸ்ட்ராசிசம் வேர்டை பார்த்து இது பண்ணுற தேவையில்ல.
இந்த ஆஸ்ட்ரசிசம்க்கு மீனிங் என்னென்னா ஃபீலிங் ஆஃப் எக்ஸ்க்ளூடட், நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்களோன்ற ஒரு பயம். பெயின் ஆஃப் ஆஸ்ட்ரசிசம்னா ஒதுக்கி வச்சுருவாங்களோ, இல்லை நம்மளை யாராவது ஒருத்தவங்க இக்னோர் பண்ணி வச்சுருவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம். ஸோ இதுவும் வந்து செல்ஃப் அண்டர்ஸ்டுட், சேம் மீனிங் தான். நம்ம மேலே பார்த்தது தான் குரூப்பாக இருக்கணும்னு நினைப்போம். அதனால தான் யாராவது ஒருத்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணு கொடுத்து உங்ககிட்ட பேசலைனாலுமே, இல்லை ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப அவாய்ட் பண்ணாலுமே நம்மளுக்கு அதுங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அவாய்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு, அது பர்சனாக இருந்தாலும் ஒரு குரூப்பாக இருந்தாலுமே இந்த பெயின் ஆஃப் ஆஸ்ட்ரசிசம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா இதெல்லாமே என்ன பண்ணுது பாருங்களேன், டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இது எல்லாமே நம்மளை என்ன பண்ணுது, மோட்டிவேட் பண்ணுது டு பிஹேவ் இன் அ பர்டிகுலர் வே. அதனால தான் வந்து நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே என்னென்னா அஃபிலியேஷன். நம்ம ஏன் இன்னொரு குரூப்போடையோ இதோடையோ அஃபிலியேட் ஆகும்னு நினைக்கிறோன்னா அதுக்கு ஜெனட்டிக் தான் வந்து ரீசன். ஸோ தட் இந்த மாதிரி பிஹேவியர்லாம் நம்மளை மோட்டிவேட் பண்ணுது டு பிஹேவ் இன் அ பர்டிகுலர் வே. அதை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ தீஸ் ஆர் தி மோட்டிவேஷனில் நீட் ஃபார் அஃபிலியேஷனில் இந்த பாயிண்ட்டை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஸோ இங்கே வந்து நீட் ஃபார் அஃபிலியேஷனை பற்றி நம்ம படித்தாச்சு, ஓகேங்களா. அண்டு லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோன்னா நீட் ஃபார் பவர். இது வந்து செல்ஃப் அண்டர்ஸ்டுட். நீங்களே சில பேர் பார்த்துருப்பீங்க, பவருக்காக எந்த அளவுக்கு வேணாலும் எந்த மூளைக்கு வேணால் போவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பொலிட்டிஷியன். இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் தெம், இட் இஸ் ஃபார் அ பொலிட்டிஷியன். ஸோ இந்த பவரில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பவருடைய டெஃபினிஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, இட் இஸ் எபிலிட்டி ஆஃப் யுவர் பர்சன். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அவங்கள எமோஷ்னலாக இருந்தாலும் ஃபிசிக்கலாக இருந்தாலுமே யூ வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் தட் பர்சன். அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவர் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, என் கீழே தான் அவங்க இருக்காங்க, என் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு பவர் ஆஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது ஒன் பர்சன் கண்ட்ரோலிங் அதர் பர்சன் ஆர் குரூப் ஆஃப் பர்சன். ஓகே, ஸோ இவங்கள எமோஷ்னலாக இருந்தாலும் ஃபிசிக்கலாக இருந்தாலும் ஹீ இஸ் கண்ட்ரோலிங் தெம். ஸோ இவங்க சொல்கிறது தான் இவங்க கேட்குறாங்க. அந்த ஃபீலிங் ஆர் அந்த பவர் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குல்ல, இட் ஆல்சோ மோட்டிவேட் பீப்புள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு, புக்கில் வந்து ரொம்ப பெரிய ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த பவர் ஆஃப் கண்ட்ரோல் எங்கேருந்து வருது அப்படின்னா அவுட் சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. செகண்டு இன்சைடு. ஓகே, அவுட் சைடு அண்ட் இன்சைடு. அவுட் சைடுனா என்ன பார்க்குன்னா நம்ம வெளியே வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸை பார்க்குறோம், ஹீரோஸை பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர் இப்படி இருந்தார், விக்ரமாதித்யா கிங் இப்படி இருந்தார், மௌரிய கிங், அசோக கிங் இவங்க இப்படி இருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய ரோல் மாடல் அவங்களுடைய பவரை பார்த்த உடனே அவுட் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது. ஓகே, இப்போ ஃபீலிங் ஆஃப் பவருக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சைட்லேருந்து மாடல்ஸை பார்த்தோ ஹீரோஸை பார்த்தோ நம்ம கண்ட்ரோல் ஆகிறோம். செகண்ட் இன்சைட்லேருந்து என்ன மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் பாடி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, பில்டிங் ஆஃப் பாடி. ஓகே, பாடி பில்டிங் பண்ணி அது மூலியம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ தே ஆர் பாடி பில்டிங் மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபிசிக்கல் ஆகிடுச்சு. மென்டலாக பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போது சேஜஸ்லாம் இருக்காங்கல்ல, குருஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் மாஸ்டரிங் அர்ஜஸ். நம்மளுடைய ஆசைகளையும் இம்பல்சஸையும் கண்ட்ரோல் பண்ணி பெரிய குரு ஆகுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு குரு நிறைய பேர் அவங்களுக்கு கீழே கண்ட்ரோலாக இருக்கும்போது அதுவும் வந்து ஒரு பவர் தான். ஸோ இதெல்லாம் இன்சைட்லேருந்து வர மோட்டிவேஷன். இது அவுட் சைட்லேருந்து உங்களை அந்த பவர் மோட்டிவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட்லி என்னென்னா, இன்னொரு மோட்டிவேஷன் என்ன, சில பேர் என்ன சொல்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல, பட் ஐ வாண்ட் டு ஹேவ் அ இம்பேக்ட் ஆன் அதர்ஸை வந்து நான் இம்பேக்ட் பண்ணணும், அவங்கள ஸ்ட்ராங்காக நம்ம இம்பேக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நீங்கள் இம்பேக்ட் பண்ணுவீங்கன்னா, அதுக்காகவே நம்மளை இம்பேக்ட் ஆர்கியூ பண்ணுவோம். ஓகே, அவங்களோட காம்படிட் பண்ணுவோம், யார் வின் பண்ணுறா பாருன்னு காட்டி என்னோடய பவரை நான் காட்டுறேன் அப்படின்ட்டு. ஸோ தட் யூ ஹேவ் அ இம்பேக்ட் ஆன் அதர்ஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், யூ வாண்ட் டு பிகம் மெம்பர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் இருக்குது, ரெட் கிராஸ் அந்த மாதிரி சொசைட்டி இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா ஐ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் சம் பீப்புள், இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பீப்புளை வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த 4 விதமான சோர்ஸ் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் பவர் மோட்டிவேஷன். ஓகே, ஸோ இந்த பவர் மோட்டிவேஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேயும் பார்த்தீங்கன்னா அகெயின் பவர்லேயும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெஜிட்டிமேட் பவர் இருக்குது. ஓகே,
பவர் ஆஃப் எக்ஸ்பர்ட் பவர். நான் வந்து சில விஷயங்களை எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அ கிரேட்டஸ்ட் சைக்காலஜிஸ்ட், நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ட்டு. அந்த எக்ஸ்பர்ட் பவர். இன்ஃபர்மேஷனல் பவர், எந்த கண்ட்ரியில் எந்த ஆளுக்கிட்ட அதிகமான இன்ஃபர்மேஷன் இருக்கோ ஹி ஹஸ் காட் தட் பவர். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பவர் இருக்குது. ஓகே, அதர்வைஸ் இந்த பவர் நம்மக்கிட்ட போயிடுமேன்ட்டு நிறைய விஷயங்களை அங்கே அவாய்டன்ஸும் பண்ணுவாங்க. அதுதான் வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபியர் ஆஃப் அவாய்டன்ஸ். போஸ்ட்டில் இருக்கிற ஒரு எம்பியோ எம்எல்ஏ என்ன நினைப்பாங்க, என்னோடய போஸ்ட் போயிடக்கூடாது அப்படின்ட்டு அதை தக்க வச்சுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அவங்க பவரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே கேம் ஆஃப் பவர் தான், கேம் ஆஃப் நம்ம மைண்டு தான். அதை பற்றி தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஃபைனலாக எதுக்காக இந்த பவரை இது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, மெயினாக பவர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ண நினைக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டு கண்ட்ரோல் பீப்புள். ஒரு பீப்புளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், இல்லை ஐ வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் தெம். அதனால இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்க பாருங்கள். நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன், எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. அதையும் வந்து இன்டெரக்டாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லுது, ஓகே என் போஸ்ட் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, ஸோ என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்ட்டு. இதே வந்து சில பேர் என்ஜாய் பீயிங் ஃபாலோட் அப்படின்னு சொல்லுவாங்களா, எனக்கு இவ்வளோ ஃபாலோவர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இன்னொன்று என்னுடைய ஸ்டேட்டஸை வந்து ரெகக்னிஷன் பண்ணுறதுக்கு நம்ம பவர் யூஸ் பண்ணுவோம். நான் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கேன், இந்த போஸ்ட்டில் இருக்கேன், அதை காட்டுறதுக்கு பவரை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக இந்த 3 தான் வந்து இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லலாம், மோட்டிவ்ஸ் சொல்லலாம், இம்பார்ட்டன்ட் மோட்டிவ்ஸ் ஃபார் பவர். ஸோ இந்த 3 ஜென்ரலான மோட்டிவ்ஸ் ஃபார் பவர் அண்ட் இந்த 4 விதமான சோர்சஸ், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே வந்து இந்த இதில் வந்து பவரை வந்து நம்ம ஃபுல்லாக எழுதிடலாம். ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் அ லீடராக இந்த பவரை வந்து நீங்கள் மேலே லீடராக இருந்தாலும் உங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்டுக்கிட்டையும் உங்கள் பவரை மிஸ்யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு நீங்கள் அந்த பவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லீடர் இருக்கார், இப்போ ஆர்கனைசேஷன் இருக்குது, இவர் தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஓ. இவருக்கு கீழே ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மேனேஜர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் இவங்களுக்கு கீழே நிறைய ஒரு பெரிய குரூப் இருக்குது, இது ஒரு பெரிய குரூப், இது பெரிய குரூப், இது ஒரு பெரிய குரூப். ஸோ ஆஸ் அ சிஓ அவர் என்ன பண்ணணும்னா, இண்டிவிஜுவலாக இவங்களுக்கு எல்லாமே வந்து மல்டிபிள் டாஸ்க் கொடுக்கணும். டைரெக்டாக கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து அவர் டாஸ்க் கொடுக்கக்கூடாது. இவங்களுக்கு டைரெக்டாக டாஸ்க் கொடுத்தானா இவருடைய பவர் போன மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, டைரெக்டாக நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள தான் எம்பவர் பண்ணணும். ஸோ டைரெக்டாக சபார்டினேட்டுக்கு வந்து பவரை கொடுக்காதீங்க, இவங்களுக்கு வந்து மல்டிபிள் இதை கொடுங்க, இவங்களுக்கு அதுக்கு தேவையான அப்ரிசியேஷனை கொடுங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள், ஓகே இவங்க ப்ராப்பராக இவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு மோட்டிவேட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலோடைய இதுதான் வந்து பவர் எப்படி யூஸ் பண்ணணுன்னு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டாக இந்த 3 மோட்டிவேஷனையுமே நம்ம பார்த்தாச்சு. இந்த 3 மோட்டிவேஷனையுமே எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதுவும் நம்ம ப்ரீவியஸ் லெசனில் பார்த்தது தான். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, எங்கே மெஷர்மெண்ட் வந்தாலும் இந்த மாதிரி எழுதிங்க. ஒன்று நீங்கள் டைரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ண முடியும், இன்னொன்று நீங்கள் இன்டைரக்டாக மெஷர்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, அகைன் லாஜிக் தான் பாருங்கள். டேரெக்டாக எப்படி மெஷர் பண்ணுவீங்க, ஒருத்தர்கிட்ட போய் டேரெக்டாக கேட்க வேண்டியதான், உங்களோட மோட்டிவேஷன் என்ன, உங்களோட பவர் என்ன சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அப்போ டேரெக்டாக கேட்குறதுன்னு என்னதுன்னா பேப்பர் அண்ட் பென்சில் மெத்தட். அப்படின்னா இதில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கொஸ்டினரை அவங்ககிட்ட கொடுக்க வேண்டியதான். ஓகே, கொஸ்டினரை கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு பேஸ்ட் அப்பான் தேர் ஆன்சர் நீங்கள் வந்து அவங்களுடைய மோட்டிவேஷனையும் இதையும் மெஷர் பண்ணுறீங்க. இன்டைரக்ட் மெத்தடுனா டைரெக்டாக அவங்ககிட்ட கேட்காம அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணுறதுக்காகவும், ஓகே இல்லைனா ப்ரொஜெக்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய மைண்டில் என்ன இருக்கோ அதை ப்ரொஜெக்டர் மாதிரி வெளியே பார்க்குற விதமான டெஸ்டஸ். அதாவது இன்டைரக்டாக நம்ம அந்த டெஸ்ட்டில் வந்து செக் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து பேசிக்கலி ஒரு க்ளூவை கொடுத்து இல்லை ஒரு பிக்சரை காட்டி இந்த பிக்சரில் என்ன நடக்குது சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அவங்க எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலாக யோசிக்கிறாங்களோ அதை வச்சு இன்டைரக்டாக அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜியில் பார்க்கும்போது சரி, மெஷர்மெண்ட்டில் ஒரு விஷயத்தை பார்த்தா டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். டைரக்ட்னா அவங்கக்கிட்டே கேட்டுருங்க, இன்டைரக்ட்னா இந்த மாதிரி மெத்தடு. பட் லாஸ்ட் இன்னொரு மெத்தட், இம்பார்ட்டன்ட் மெத்தட் என்ன இருக்குது அது நம்ம எப்போ ஞாபகம் வச்சுன்னா எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்னாலே நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜி படிக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். எப்போல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல்னு வந்தாலே அது எப்பவுமே என்ன இருக்கும், அப்சர்வேஷன் இருக்கும், அண்டர் தி கண்ட்ரோல்டு கண்டிஷனில் பண்ணுவீங்க. லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்பெரிமெண்ட்னாலே யூ வில் பி அப்சர்விங் சம்திங் அண்டர் தி கண்ட்ரோல் கண்டிஷன். ஸோ இதுக்காக ஒரு காஸ் அண்ட் எஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது. ஓகே, அதில் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்பு, கண்ட்ரோல் குரூப்புன்னு வச்சு ஒரு குரூப்புக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், இன்னொரு குரூப்புக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அதை கண்டுபிடிக்கிறது.
ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ஸோ எப்படிலாம் நம்ம மோட்டிவேஷனை மெஷர் பண்ணலான்னா டைரெக்டாக இன்டைரக்டாக இல்லை ரெண்டுமே தேவையில்லை அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா கண்டுபிடிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது என்னென்னா ஃப்ரஸ்ட்ரேஷன். கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய தடவை இவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வேர்டு என்னென்னா கான்ஃப்ளிக்ட். ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்டை பற்றி வந்து இந்த இதில் வச்சு நம்ம கம்ப்ளீட் அட்வான்ஸ் ஜென்ரல் சைக்காலஜியை வந்து இங்கே வந்து நம்ம முடிக்கிறோம். ஓகேங்களா, இதோட நம்ம புக்கு வந்து முடியுது. ஸோ லாஸ்ட் டாபிக் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட். ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் கான்ஃப்ளிக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே புரிஞ்சிடும். ஓகே, ஒரு விஷயத்துக்கு எப்போ ஒருத்தர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் இருக்கார், அவருக்கு இது கோல் இருக்குது, இந்த கோல் அவர் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ எந்த விஷயம்லாம் அவரை அச்சீவ்மெண்ட் பண்ணாமல் பிளாக் பண்ணி விடுதோ, ஓகே, அவர் கோல் அச்சீவ்மெண்ட் பண்ணாமல் அவரை பிளாக் பண்ணி விடுதோ அப்போ அவருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் அ பர்சன் இஸ் வாண்ட் டு அச்சீவ் சம் கோல் ஆர் யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங், அதை எந்தெந்த விஷயங்கள் இல்லை சுட்டிவேஷன். ஸோ இந்த பிளாக் பண்ணுறது என்னது, ஒரு சுட்டிவேஷன் உங்களை பிளாக் பண்ணலாம், இல்லை ஒரு பீப்புள் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணலாம், இல்லை ஒரு ரிசோர்ஸஸ் இல்லாதனால ஆகலாம். ஸோ அதனால் ஒரு பர்சனுக்கு என்ன ஆகுனா ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். இது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனோட மீனிங். கான்ஃப்ளிக்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு சேம் பர்சன் இருக்கார், அவருக்கு கோல், ஆனால் கோலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கோல் இருக்குது, ஏவும் இருக்குது பியும் இருக்குது. ஸோ ஹி ஹேஸ் டு கன்ஃபியூஸ்ட், இந்த இதை சூஸ் பண்ணட்டுமா இதில் சூஸ் பண்ணட்டுமா. தெர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் டூ ஈக்குவலி அட்ராக்டிவ் கோல்ஸ். அப்போது அதுக்கு கான்ஃப்ளிக்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரே கோல் தான், அதை அச்சீவ் பண்ண யாரெல்லாம் அதை ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போ நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் மெயினாக என்ன சொல்கிறது, எய்தர் இட் கேன் பி அ என்வாயரமெண்ட், நம்ம சுட்டிவேஷனே அப்படி அமைஞ்சிருச்சு, அப்போ உங்களால் உங்கள் கோல் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சொல்கிறது, எக்ஸாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் அந்த சமயத்தில் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு ஆகிடுச்சு, இல்லை நம்ம இன்றைக்கி சென்னையில் மழை வந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த என்வாயரமெண்ட்டே மழை வந்துருச்சு, நம்மளால் போகவே முடியல. அப்படின்னும் போது அந்த என்வாயரமெண்ட் உங்கள் கோல் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தடையாக இருக்குது. ஓகே, பீப்புள் யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுடைய கோல் அச்சீவ்மெண்ட் பண்ணாமல் தடுக்க வைக்கிறாங்க. ஓகே, இல்லையா பர்சனல் ஃபேக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ரிசோர்ஸஸ் இல்லை, என்கிட்ட மட்டும் இந்நேரம் வண்டி இருந்தால் நான் அந்த வேலைக்கு போயிருப்பேன், என்கிட்ட வந்து அடிக்வேட் ஸ்கூலில் நான் படிச்சிருந்தேன், இல்லை பைசா இருந்தால், இல்லை கைடன்ஸ் இருந்தால் நான் அதை பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் நம்ம எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன், பீப்புள் ஆர் என்வாயரன்மெண்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் காசஸ் தி ஃப்ரஸ்ட்ரேஷன். பட் வேரஸ் கான்ஃப்ளிக்ட், இந்த கான்ஃப்ளிக்ட்டை பற்றி சொல்லும்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர் ஆர் 3 types ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த 3 types நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. இஃப் தெர் இஸ் அ 2, இந்த 2 வந்து இட் கேன் பி அ கோல், இல்லை 2 நீடு வருது உங்களுக்கு, அதில் தான் ஒன்று சூஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு 2 டிசைர் வாங்குறது, அதாவது இந்த வண்டியை வாங்கட்டுமா அந்த வண்டியை வாங்கட்டுமா. ஓகே, அந்த மாதிரி பேசிக் ஃபார்ம் ஆஃப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் போது உங்களுக்கு அதில் கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து இவங்க எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட், இன்னொன்று அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட். ஓகே, புரிதுங்களா? இந்த மாதிரி 3 டைப்ஸாக வந்து பிரிச்சுருக்காங்க. சேம் கான்ஃப்ளிக்டே வந்து ஏபினா அப்ரோச்சு, ஏவினா அவாய்டன்ஸு. ஸோ திஸ் இஸ் அப்ரோச் கான்ஃப்ளிக்ட், அவாய்டன்ஸ் அண்ட் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட், அப்ரோச் அண்ட் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட். ஓகே, இது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்னா, அப்ரோச் கான்ஃப்ளிக்ட்னா நீங்கள் இந்த 2 சூஸ் பண்ணணும்னு சொல்லல, ஏ அண்ட் பி. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ இது பின்னு வச்சுங்களேன். இந்த ஏ அண்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஏவும் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்குது, பியும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்குது. அப்படின்னா அது வந்து அப்ரோச் கான்ஃப்ளிக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2 விதமான கார், 2 கார்லையுமே உங்களுக்கு தெரியுது ஓகே இது எனக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்ட்டு. இல்லைனா 2 விதமான கோர்ஸ், இல்லை 2 விதமான ஃப்ரெண்ட்ஸ், 2 விதமான சிச்சுவேஷன் வருது, 2மே ஈக்குவலி அட்ராக்டட். ஆனால் உங்களுக்கு தெரியும் எந்த 2மே வந்து இப்போ 2 விதமான, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் காலேஜ்லேருந்து அட்மிஷன் கிடைக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடிலேருந்து 2 ப்ரீமியம் ஐஐடிலேருந்து உங்களுக்கு அட்மிட் வருது அப்படின்னு வச்சுங்களேன். உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு ஐஐடியில் போனால் கண்டிப்பாக ப்ளஸ் தான், 2த்துலேயும் போனாலும் ப்ளஸ் தான். ஓகே, 2 காலேஜும் ஈக்குவலாக நல்ல ரேங்கிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்டில் நான் எது சூஸ் பண்ணுறது, 2மே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா அது பேர் அப்ரோச். ஓகே, அவாய்டன்ஸ் அப்படின்னா இந்த கோல் 2மே நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, அப்போ 2மே அவாய்ட், மைனஸ் அண்ட் மைனஸ், 2 பக்கமே மைனஸ் அண்ட் மைனஸ்.
ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கோலுமே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது நெகட்டிவ் தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கீங்க, ஓகே, ஒரு ஹைவேல போகிறீங்கன்னு வச்சுங்க. அங்கே பார்க்குறீங்க நீங்கள், உங்களுக்கு பயங்கர பசி எடுக்குது. இந்த ஏங்கிறது உங்களுக்கு பசி எடுக்கிறது. ஆனால் பசியை போக்குறதுக்கு இன்னொரு இடத்துல பார்க்கணும், ரோட் சைடு ஃபுட்டு நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து அது ஹெல்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் சாப்பிடலை அப்படின்னா ஸ்டார்வேஷனுங்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் சாப்பிடணும்னு தோணுது. அதே சமயத்தில் யூ வாண்ட் டு அவாய்ட் தி ரோட் சைட் ஃபுட் ஆல்சோ. ரோட் சைட் ஃபுட்டு எனக்கு சாப்பிட வேணாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த ரெண்டுத்தையுமே இண்டிவிஜுவலாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பசியால் அந்த பசியை போக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் வெளியும் சாப்பிட வேணாம்னு நினைக்கிறோம். ஸோ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் தான் கொடுக்கும். அந்த ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வரும். ஒன்று, பரவாயில்லப்பா நான் ரோட் சைடு அன்ஹெல்தியாக சாப்பிட மாட்டேன், அதுக்கு நான் பசியோடு இருந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஃபைனல் டிசிஷன் எடுத்தாகணும். இல்லையா, ஐயோ என்னால் பசியாலாம் இருக்க முடியாது, பரவாயில்ல நான் அன்ஹைஜீனிக் ஃபுட்டு தான் ஒத்துக்காது, பட் இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறேன். ஸோ இது வந்து அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அப்ரோச் அண்ட் அவாய்டன்ஸ். இதில் என்ன ஆகுனா ஒன்று ப்ளஸ் இருக்கும், இன்னொன்று வந்து மைனஸ் இருக்கும். இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒன்றை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ப்ளஸ்னால் இப்போ என்ன உங்களுக்கு வந்து சாப்பிட்டு ரொம்ப பிடிக்குன்னு வச்சுங்களேன். எய்தர் யூ ஹேவ் டு சூஸ் யூ வாண்ட் டு ஈட் மோர், ஆர் நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும், ஒபேசிட்டி, வெயிட் வந்து உங்களுக்கு ஓவர் வெயிட்டில் போயிடுவீங்க. ஸோ யூ வாண்ட் டு அவாய்ட் திஸ், அட் த சேம் டைம் யூ வாண்ட் டு ஈட் திஸ். ஸோ நான் அதிகமாக சாப்பிட்டுமா இல்லை ஓவர் வெயிட் வந்தாலும் பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டோமா, இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து நீங்கள் ஒரு கான்ஃப்ளிக்ட் எடுத்தாகணும். ஸோ திஸ் இஸ் அன் அப்ரோச். சாப்பிட்றது எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் ஓவர் வெயிட் யாருக்கும் பிடிக்காது. இட் இஸ் எ நெகட்டிவ் அவாய்டன்ஸ். யூ வாண்ட் டு அவாய்ட் திஸ், பட் யூ வாண்ட் டு ஈட் மோர் ஆல்சோ. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு பேலன்ஸை வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இங்கே வந்து கான்ஃப்ளிக்ட் வருது. இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வந்து அப்ரோச் அண்ட் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்டும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஏன் நம்ம படிக்கிறோன்னா, இந்த கான்ஃப்ளிக்டை நம்ம ப்ராப்பராக சால்வ் பண்ணலை, இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தோன்னா இட் வில் லீட் டு அக்ரெஷன். நம்ம பிஹேவியரை சேஞ்ச் பண்ணும். அதனால் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபைனலாக எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் கான்ஃப்ளிக்ட், திஸ் இஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன், திஸ் இஸ் அக்ரெஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, கான்ஃப்ளிக்ட்டு, ஃப்ரஸ்ட்ரேஷனு, அக்ரெஷன் ஃபைனலாக வருது. சே ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃப்ளிக்ட், இப்போ ஒரு பையன் இருக்கார், அவருக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ இன்ஜினியர் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து அவருக்கு கான்ஃப்ளிக்ட் எதை நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களோட ப்ரெஷர் பண்ணுறதுனால அவர் இன்ஜினியர் ஆகிறாருன்னு வச்சுங்களேன். ஸோ டெஃபினெட்லி ஹீ வில் ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேட். எப்போனா அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அப்போ அவருக்கு அங்கே புவர் மார்க்ஸ் வருதுன்னு வச்சுங்க. ஹீ வில் டெஃபினெட்லி ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் இவங்க பேரண்ட்ஸும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அவர்கிட்ட நீங்கள் போய் கொஷின் கேட்குறீங்க, ஏன் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு அவரை நீங்கள் திட்டும் போது அப்போ அவருக்கு கண்டிப்பாக அக்ரெஷன் வரும். ஓகே, பிகாஸ் முதல்லே கான்ஃப்ளிக்ட் இருந்தது, அந்த கான்ஃப்ளிக்டை ரெசல்யூட் பண்ணாதனால ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆச்சு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நீங்கள் கேள்வி கேட்கும்போது இட் வில் டர்ன் டு அன் அக்ரெஷன். ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லெசனை வந்து இங்கே வந்து முடிக்கிறாங்க. ஸோ டு சம் அப், ஓகே, கடைசியாக ஜஸ்ட்டு ஒரு சம் அப் பண்ணணுன்னா இந்த 3 விதமான இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, இந்த 3 தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சோஷியல் மோட்டிவ்ஸில் பார்க்கும்போதே வந்து பார்த்ததில் சோஷியல் மோட்டிவ்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து 3 விதமானது, அதாவது நீடு ஃபார் அன் அச்சீவ்மெண்ட், நீடு ஃபார் அன் அஃபிலியேஷன், நீடு ஃபார் தி பவர். அந்த 3த்துக்குமே வந்து எதுக்காக நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு எல்லா விதமான டாப்பிக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே சர்வைவலோடு தான் கனெக்டடு, நம்ம எவல்யூஷனரியோடு தான் கனெக்டடு. ஜெனட்டிக் மெமரி, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, சர்வைவல், ஜெனட்டிக் மெமரி, ஓகே, ஃபைட் ஆர் ஃப்ளைட். இந்த சர்வைவல் மெக்கானிசம் தான் நம்மளை எல்லாத்தையுமே பண்ண தோணுது. ஓகேங்களா, தனியாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தில் கோவம் வந்தாலும் சரி, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குரூப்போடு நம்ம அஃபிலியேட் ஆகினாலும் சரி, எல்லாமே வந்து சர்வைவல் இன்ஸ்டிங் தான். ஸோ நீங்கள் சர்வைவலை வச்சு இந்த மாதிரி நான் கொடுத்த எக்ஸாம்பிளோட நீங்கள் வந்து எழுதுங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய அட்வான்ஸ் ஜென்ரல் சைக்காலஜியோட லாஸ்ட் டாப்பிக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வர வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக அவங்க வந்து கேட்டுருவாங்க, இல்லை ரைட் 3 types ஆஃப் நீட்ஸ் அப்படின்ட்டு, இல்லை வெறும் நீட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் பற்றி மட்டும் எழுதுங்க, இல்லை அஃபிலியேஷன் எழுதுங்க, இல்லை பவர் எழுதுங்க, இல்லை லாஸ்ட் நம்ம பார்த்தோம்ல கான்ஃப்ளிக்ட், அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அதை பற்றி வந்து எழுதுங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மாஸ்லோஸ் ஹையரார்கி ஆஃப் நீட் இருக்குல்ல, அதை நம்ம பார்த்தோம், அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒன்லி அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு எழுதுங்க. ஸோ அகைன் இஃப் யூ கோ த்ரூ கம்ப்ளீட் இந்த லெசனை ஒரு தடவை, ஜஸ்ட் என்னது ஒரு 1/2 hour வீடியோ தான், இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் வந்து எழுதிடலாம்.
ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் ரிசர்ச் மெத்தடாலஜி டாப்பிக்கில் வந்து நம்ம இதுக்கப்புறமேட்லேருந்து பார்ப்போம். டேக் கேர் கைஸ்.